டே 1 ரூல் ஆஃப் இங்கிலீஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு பாருங்க. ஈச் ஸ்டூடெண்ட் கெட்ஸ் a லேப்டாப். இல்ல இது தப்பான ஃபார்ம். ஸோ இதோட கரெக்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் ஸ்டூடெண்ட் கெட்ஸ் a லேப்டாப்னு வரும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஈச் வந்தாலே அதுக்கடுத்து வரக்கூடிய வேர்ப் வந்து எப்படி இருக்கணும், சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கணும்ட்டு. ஸோ இங்க வேர்ப் வந்து கரெக்டாக சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. ஆனால் சப்ஜெக்ட் என்ன ஃபார்ம்ல இருக்கு, சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, ஸோ இங்க சப்ஜெக்ட் எப்படி வந்திருக்குன்னா, சப்ஜெக்ட் இங்க வந்து ஒரு நவுனா வந்திருக்கு. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட் ஈச் ஸ்டூடெண்ட் கெட்ஸ் a லேப்டாப். ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு பொது டேர்ம். இந்த உலகத்தில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ இல்லை அந்த ஸ்டேட்லயோ எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் ஒரே ஸ்டூடெண்ட்டை சேர்த்து நவுனுங்கிற ஒரு டேர்முக்குள்ள காமன் டேர்ம் அடக்கிட்டாங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கணும், நவுனா வந்ததுனால சப்ஜெக்ட் வந்து என்ன வரணும், சிங்குலரா வரணும். ஸோ அதான் இன்னைக்கு வந்த ரூல். when the subject followed after the words each and every is noun, then the subject should be singular. ஒரு சென்டென்ஸ்ல each and everyக்கு அப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்ட் நவுனா இருந்துச்சுன்னா அது சிங்குலரா இருக்கணும். ஸோ இதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஈச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்ட் நவுனா இருக்கா அது சிங்குலர். ஸோ இதை சென்டென்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறது கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக்